ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயாவில் கோலா உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அப்புறம் சோம்பு, பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு அதுக்கு தேவையான பொருள். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். நான் வெங்காயத்தையும் சேர்த்து தான் அடிக்க போகிறேன். ஏன்னா பசங்க வெங்காயம் முழுசாக இருந்தால் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால நான் வெங்காயத்தையும் சேர்த்து தான் அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் அந்த நான் பச்சை மிளகாய், புதினா, மல்லி, சோம்பு இதை மட்டும் அடிச்சுட்டு கூட வெங்காயம் நீங்கள் மேலே அந்த இதில் போட்டுக்கலாம். அப்போ போடும்போது க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் சின்ன பசங்கன்றனால வெங்காயத்தையும் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். வாங்க, இதுக்கிடையில் சோயாவில் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சோயாவில் ப்ரோட்டீன் சத்து நிறைய கிடைக்குது. சோயா சிக்கனுக்கு பதிலாக சோயா சங் யூஸ் பண்ணலாம். சிக்கனில் கொழுப்பு சத்து இருக்குது. பட் சோயாவில் கொழுப்பு சத்து ரொம்ப குறைவு தான். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு சோயா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுக்கு உதவுது. அந்த அடித்த மசாலாவோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயாவையும் அதில் போட்டு அடிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சோயா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அடித்து எடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சிக்கனை விட நம்ம கம்பேர் பண்ணும்போது சோயா விலையும் ரொம்ப கம்மி தான். அதனால் நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம அரைச்சதோடு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக தான், அது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால எல்லாத்துலேயுமே எப்போவுமே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாதான் அந்த மசாலா போய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அது மேலே கருவேப்பிலை தூவிக்கலாம். கருவேப்பிலை, மல்லியும் தூவிக்கலாம். ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மல்லியும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கோலா உருண்டைக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதை நான் சும்மாவே தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். நான் சும்மாவே தான் போடுறேன். சும்மாவே போட்டு எடுக்கும்போதே நல்லா பால்ஸ் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. அதனால நீங்கள் சும்மாவே போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். பாருங்கள், பால்ஸ் நல்லாவே இருக்குது. பால்ஸ் பாருங்கள், உடையவும் இல்லை, நல்ல ப்ரௌனிஷாகவும் இருக்குது. கொஞ்சம் நேரம் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லாவே பாருங்கள், நல்லா உடையவே இல்லை, நீட்டாக இருக்குது. கோலா உருண்டை இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதி உருண்டை உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மீதி இருக்க கோலா உருண்டையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள் பால்ஸ் கொஞ்சம் கூட உடையில நீட்டாக இருக்குது. நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.